வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் குறித்து சில முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் இந்த பிஎம் கிசான் 20வது தொகை எப்பொழுது தர இருக்காங்க, இது குறித்து தகவல் வந்திருக்குங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை எப்போ சார் வரும்? எல்லா விவசாய பெருங்குடி மக்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை வரும். 20வது தவணைக்கான லேட்டஸ்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுடைய பிரதம மந்திரி கிசான் யோஜனா சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி திட்டமாகும். அதுவும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பல்வேறு பயன்களை பெற்று வருகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் இந்த மாதத்துக்கு 2 மாதத்துக்கு, அதாவது 3 மாதத்துக்கு 6000 ரூபாய், வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி 2025 19வது தவணை தொகை கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து 4 மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டியது ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரியில் 28 நாட்கள் தான் மொத்தத்தில் கால்குலேட் பண்ணால் கூட ஜூன் 30ஆம் தேதியோடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ அப்போ தான் 4 மாதம் முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை என்றதுனால ஜூலை இல்லைனா ஜூன் 30 அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றும் நாளையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் இறுதியில் இருக்கிறதுனால, லீவ் என்கிறதுனால திங்கக்கிழமை 30 என்றதுனால வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 கோடி பேருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. 19வது தவணை கிடைச்சதோ 20வது தவணை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ நம்பிக்கை இருங்க, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த 20வது தவணை தொகை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை தான் உங்களுக்கு வாழ்க்கை. ஸோ இது வரைக்கும் இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க விரைவாக இகேஒய்சியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்களும் பணம் வராது, அதாவது இந்த இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதம் பணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் வரல, ஒரு சிலருக்கு வரலைன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு முதல்லையே திட்டத்தில் அதிகாரப்பூர்வ விதமான ஒரு இந்த கவர்மெண்ட்டோடைய லிங்க்குக்கு போயிட்டு செல்ல வேண்டும். ஸோ பின்னர் முகப்பு பக்கத்தில் கொண்டு போய் விரும்பதை கிளிக் செய்து அதன் பிறகு ஆதார் மற்றும் தேவையான விவரங்களை நிரப்பணும். ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணாலே போதும், உங்களுடைய இகேஒய்சி முடிந்துவிடும். தவணை பணம் எவ்வாறு செட் செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எப்போது வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னதை பார்த்திங்கன்னா ஜூலை முதல் வாரத்தில் வரும் சார், இல்லைன்னா ஜூன் 30ஆம் தேதியே வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கவலையே பட வேணாம். பிஎம் கிசானுடைய மிக முக்கியமான அப்டேட்டு உங்களுக்கு நம்ம சேனலில் தினசரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஸோ இந்த பிஎம் தவணை தொகை பெறும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி. இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த 2025க்கு பிஎம் கிசான் வாங்கி கொண்டு இருக்கும் விவசாயிகள் இம்முறை அந்த தேதியுடன் வேண்டுமென்றால் அடுத்த எண் பெற வேண்டும். இதற்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதியோடு முடிவடைகிறது. பிஎம் கிசானுடைய தொகை அப்டேட் தமிழக அரசின் முக்கிய அறிவுறுத்தல். ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்குது அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 20வது தவணை தொகை விரைவில் மத்திய அரசு கொடுக்க உள்ளது. அதற்கு முன்பாக நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு சிறு அறிவுறுத்தலை மத்திய அரசு வழங்கியிருக்கு. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வேளாண் அடுக்கையின் கட்டாயம் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எண் பெறாத விவசாயிகள் பிஎம் கிசான் தவணை தொகை கிடைக்காது. வேளாண் அடுக்கை எண், ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய தனித்துவமான எண்ணாகும். மத்திய அரசு பார்த்திங்கன்னா இதற்கு வலியுறுத்தியிருக்காங்க. விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பிரதம மந்திரியின் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவி தொகை மாநிலத்தில் சொட்டு நீர் பாசன கருவிகள், வேளாண் உபகரணங்கள், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்களை ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு நிதி பங்களிப்புடன் விவசாயிகளுக்கு வழங்கி ஊக்குவித்து வருகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகை அல்லது விவசாய அல்லாதவர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என இணைய வழியில்
ஒன்றிய அரசும் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகையும் விவசாயிகளின் ஆதரவுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் அடுக்கையின் எப்படி நீங்கள் பெறணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நில உடைமைகளை பதிவேற்றம் செய்யாத மற்றும் தனி அடையாள எண் பெறா விவசாயிகளுக்கு பிஎம் திட்டத்தில் அடுத்த தவணை நிறுத்தப்படும். இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் அருகிலுள்ள வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை அலுவலர்களுக்கு பட்டாக்களை பதிவு செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்கள் பட்டா, கூட்டுப்பட்டா, ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட வேண்டும். மொபைல் எண்ணோட அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த தவணைக்குண்டான தொகை கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அரசு கல அலுவலர்களுக்கோ அல்லது பொது சேவை மையங்களோட தொடர்பு கொண்டு பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. அவ்வாறு செய்யும் பொழுது வேளாண் அடுக்கையின் கொடுக்கணும். இதற்கான கால எடு ஜூன் 30 முடிகிறது. ஸோ கால அவகாச நாள் இருக்குது. வேளாண் உலக நலத்தொகை மற்றும் அதன் தொடர்புடைய அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் அனைத்துமே இனிவரும் காலங்களில் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை பதிவு செய்ய அடையாள எண் பெற்றால் மட்டும்தான் இதை பெற முடியும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உடைமை விவரங்கள், ஆதார எண், கைபேசி விவரங்களை அளித்து எந்தவித கட்டணமுமின்றி உடனடியாக இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகளுடைய இந்த பிஎம் கிசான் 20வது தவணை தொகை ஜூலை முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்றதுக்குண்டான ஒரு ப்ரூஃபு நமக்கு கொடுத்துட்டாங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் குறித்து சில முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் இந்த பிஎம் கிசான் 20வது தொகை எப்பொழுது தர இருக்காங்க, இது குறித்து தகவல் வந்திருக்குங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை எப்போ சார் வரும்? எல்லா விவசாய பெருங்குடி மக்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை வரும். 20வது தவணைக்கான லேட்டஸ்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுடைய பிரதம மந்திரி கிசான் யோஜனா சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி திட்டமாகும். அதுவும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பல்வேறு பயன்களை பெற்று வருகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் இந்த மாதத்துக்கு 2 மாதத்துக்கு, அதாவது 3 மாதத்துக்கு 6000 ரூபாய், வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி 2025 19வது தவணை தொகை கொடுக்கப்பட்டது. அதற்கடுத்து 4 மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டியது ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரியில் 28 நாட்கள் தான் மொத்தத்தில் கால்குலேட் பண்ணால் கூட ஜூன் 30ஆம் தேதியோடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ அப்போ தான் 4 மாதம் முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை என்றதுனால ஜூலை இல்லைனா ஜூன் 30 அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றும் நாளையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் இறுதியில் இருக்கிறதுனால, லீவ் என்கிறதுனால திங்கக்கிழமை 30 என்றதுனால வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 கோடி பேருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. 19வது தவணை கிடைச்சதோ 20வது தவணை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ நம்பிக்கை இருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 20வது தவணை தொகை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை தான் உங்களுக்கு வாழ்க்கை. ஸோ இது வரைக்கும் இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க விரைவாக இகேஒய்சியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்களும் பணம் வராது, அதாவது இந்த இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதம்
பணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் வரல, ஒரு சிலருக்கு வரலன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு முதல்லேயே திட்டத்தில் அதிகாரப்பூர்வ விதமான ஒரு இந்த கவர்மெண்ட்டோடைய லிங்க்குக்கு போயிட்டு செல்ல வேண்டும். ஸோ பின்னர் முகப்பு பக்கத்தில் கொண்டு போய் இருப்பதை கிளிக் செய்து அதன் பிறகு ஆதார் மற்றும் தேவையான விவரங்களை நிரப்பணும். ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணாலே போதும், உங்களுடைய இகேஒய்சி முடிந்துவிடும். தவணை பணம் எவ்வாறு செட் செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எப்போது வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை முதல் வாரத்தில் வரும் சார், இல்லைன்னா ஜூன் 30ஆம் தேதியே வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவலையே பட வேணாம். பிஎம் கிசானுடைய மிக முக்கியமான அப்டேட்டு உங்களுக்கு நம்ம சேனலில் தினசரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஸோ இந்த பிஎம் தவணை தொகை பெறும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி. இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது இந்த 2025க்கு. பிஎம் கிசான் வாங்கி கொண்டு இருக்கும் விவசாயிகள் இம்முறை அந்த தேதியுடன் வேண்டுமென்றால் அடுத்த எண் பெற வேண்டும். இதற்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதியோடு முடிவடைகிறது. பிஎம் கிசானுடைய தொகை அப்டேட் தமிழக அரசின் முக்கிய அறிவுறுத்தல், ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்குது அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 20வது தவணை தொகை விரைவில் மத்திய அரசு கொடுக்க உள்ளது. அதற்கு முன்பாக நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு சிறு அறிவுறுத்தலை மத்திய அரசு வழங்கியிருக்கு. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வேளாண் அடுக்கையின் கட்டாயம் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எண் பெறாத விவசாயிகள் பிஎம் கிசான் தவணை தொகை கிடைக்காது. வேளாண் அடுக்கை எண், ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய தனித்துவமான எண்ணாகும். மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வலியுறுத்தியிருக்காங்க. விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பிரதம மந்திரியின் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவி தொகை மாநிலத்தில் சொட்டு நீர் பாசன கருவிகள், வேளாண் உபகரணங்கள், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்களை ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு நிதி பங்களிப்புடன் விவசாயிகளுக்கு வழங்கி ஊக்குவித்து வருகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகை அல்லது விவசாய அல்லாதவர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என இணைய வழியில் ஒன்றிய அரசும் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகையும் விவசாயிகளின் ஆதாரத்துடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வேளாண் அடுக்கையின் எப்படி நீங்கள் பெறணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நில உடைமைகளே பதிவேற்றம் செய்யாத மற்றும் தனி அடையாள எண் பெறா விவசாயிகளுக்கு பிஎம் திட்டத்தில் அடுத்த தவணை நிறுத்தப்படும். இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் அருகிலுள்ள வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை அலுவலர்களுக்கு பட்டாக்களை பதிவு செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்கள், பட்டா, கூட்டுப்பட்டா, ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட வேண்டும். மொபைல் எண்ணோட அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த தவணைக்குண்டான தொகை கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அரசு கள அலுவலர்களுக்கோ அல்லது பொது சேவை மையங்களோட தொடர்பு கொண்டு பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. அவ்வாறு செய்யும் பொழுது வேளாண் அடுக்கையின் கொடுக்கணும். இதற்கான கால எடு ஜூன் 30ஓடு முடிகிறது. ஸோ கால அவகாசம் நாள் இருக்குது. வேளாண் உலக நலத்தொகை மற்றும் அதன் தொடர்புடைய அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் அனைத்துமே இனிவரும் காலங்களில் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை பதிவு செய்ய அடையாள எண் பெற்றால் மட்டும்தான் இதை பெற முடியும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உடைமை விவரங்கள், ஆதார எண், கைபேசி விவரங்களை அளித்து எந்தவித கட்டணமுமின்றி உடனடியாக இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகளுடைய இந்த பிஎம் கிசான் 20வது தவணை தொகை ஜூலை முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்துவிடும் அப்படின்றதுக்குண்டான ஒரு ப்ரூஃபே நமக்கு கொடுத்துட்டாங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.